ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். 2026 உள்ள இந்த வருஷத்தில் நம்ம மொத்தமாக வாங்கியிருக்க கடனை எழுதி வச்சுக்குவோம். நம்மகிட்ட இருக்கிற கடனை, அந்த கடனை ஒன்று எப்படி குறைக்கலாம். இப்போ 2027லயாச்சும் இருக்கிற கடன் லிஸ்ட்டில் நம்ம ஒரு கடன் மைனஸ் ஆனாலும் நமக்கு நல்லது தானே. அதனால் எப்படி நம்ம கடனை குறைக்கலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீட்டு லோனு ஒருத்தவங்க இப்போ ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம இது ஒன்று போல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க வீடு கட்டி லோன் போட்டிருப்பாங்க, ஒருத்தவங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க. அதனால் எல்லோரும் ஒன்று போல் சொல்ல முடியாதுல்ல. வீட்டு லோனில் இருக்கவங்க வீட்டு லோன்னு எழுதிக்கோங்க. வீட்டு வாடகைங்கவங்க வீட்டு லோனு நம்ம உடனே ஒரு வருஷத்தில் முடிய போகிறதில்ல. எப்படியும் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்னு போட்டிருப்போம். இப்போ வீட்டு வாடகையுமே நம்ம ஒரு மாதம் ஒரு வருஷத்தோடு முடிக்க போகிறோம். அதுவும் நம்ம கட்டிகிட்டே தான் இருக்கும். அதனால் இருக்கிற கடன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போட்டு வீட்டு வாடகை வீட்டு லோன் நீங்கள் எதை போடுவீங்களோ போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா கடன். நம்ம ஒருத்தவங்க சிட்டைக்கு வாங்கியிருப்பாங்க, ஒருத்தவங்க குழுவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா கடன் எழுதிக்கோங்க. அது என்னென்ன கடன், குழுன்னு போடுங்க. இல்லை சீட்டுக்கு சிட்டைக்கு வாரம் வாரம் கட்டுற மாதிரி வாங்கியிருப்பீங்க. அப்போ அதுன்னு போட்டு அதை இன்ட்டு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை இன்ட்டு பண்ணிடுங்க. லோனு ஒருத்தவங்க பர்சனல் லோனு, அந்த பர்சனல் லோனு டிவி ஃப்ரிட்ஜு ஃபர்னிச்சர் வாங்கிட்டு அந்த லோன் போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஏதாச்சும் லோன் போட்டிருந்தீங்கன்னா அது என்ன லோனுக்காண்டி நீங்கள் லோன் போட்டிங்கன்னா அந்த லோன் எழுதிக்கோங்க. அப்புறம் வண்டி லோன். வண்டி இப்போ எல்லார் வீட்லேயுமே 2 வீலர் இல்லைன்னா 4 வீலர் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அது கண்டிப்பாக அது லோனில் தான் இருக்கும். லோனில் இருந்தால் லோன் போட்டுக்கோங்க. அப்படி எதுவும் உங்களுக்கு லோனில் இல்லைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. வண்டி எதுவும் லோனில் இருந்தால் லோனுக்கு போடுங்க. நகைக்கு எல்லாருமே பேங்கில் தான் வச்சுருக்கோம். அதுக்கு இப்போல்லாம் 3 லட்சத்துக்கு மேலே உள்ள நகைனாலே அதுக்கு மந்த்து வட்டி கட்ட சொல்கிறாங்க. இப்போது அப்படி தான் பரோடா பேங்கில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு எங்களை அப்படி தான் கட்ட சொல்கிறாங்க. அதனால் நகைக்கு வட்டி கட்ட சொல்கிறாங்க. அந்த நகைக்கும் எடுக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு உள்ள டாபிக். ஃபஸ்ட்டு ஒரு டைரி எடுத்து நீங்கள் 2026 போட்டு நம்மகிட்ட இருக்க மொத்த கடன் நீங்கள் என்னென்ன இது நம்ம இதுக்கு இந்த டைரியை தூக்கிட்டு போய் நம்ம அவார்டு ஒன்றும் ஃபங்க்ஷன் எதுவும் காமிக்க போகிறதில்ல. இல்லை வேறு யார்ட்டையும் ஊரெல்லாம் கூப்பிட்டு காமிக்க போகிறாங்க. இது நம்மளுக்கு ஒரு கிளியர்னஸ் இருக்கணும், நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும், நம்மளுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நம்மளுக்கு புரியணும். அதுக்காண்டி தான் நம்ம எழுத போகிறோம். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்க கடனாக இருக்கட்டும், நம்மள்கிட்ட இருக்க வரவாக இருக்கட்டும், செலவாக இருக்கட்டும், ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. அடுத்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கடனை அடையிற கடன் இருக்கும்ல, 1 இயர் கடன்னு, அதில் எப்படி நம்ம முடிக்கிறது, ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதோ ஒரு டவுட்னாலும் கமெண்ட்